கொத்மல் எஃப்எம் முஸ்லிம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லிம் நிகழ்ச்சிகளுக்கு அனுசரணை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள் ஜெயந்தி சூப்பர், நாவலப்பிட்டி கம்பளை வீதியில் ஸ்ரீபாத பிரிவினைக்கரையில் அனைவர் மனதை வென்ற வர்த்தக நாமம் ஜெயந்தி சூப்பர். மாத்தளை மற்றும் ரத்தோட்ட கிளைகள் உடன் இப்பொழுதெல்லாம் மலையகத்தில் தனித்துவமாக வாடிக்கையாளர் சேவையை வழங்குகிறது ஜெயந்தி சூப்பர். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான மளிகை பொருட்கள் மற்றும் அனைத்து வகையான அரிசி வகைகளும் நகரத்தில் மிகவும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறது ஜெயந்தி சூப்பர். ஆச்சரியப்பட வைக்கும் விலை கழிவுகள், வீட்டு தேவைகளுக்கு தேவையான அனைத்து விதமான மளிகை பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஒருமுறை வந்து பாருங்கள், வித்தியாசத்தை உணர்வீர்கள். ஜெயந்தி சூப்பர், கம்பளை வீதி, நாவலப்பிட்டி. ஜெயந்தி சூப்பர், நகரத்தில் குறைந்த விலை, நிறைந்த சேவை. நேரம் 5:32. நேர்கள் கொத்மல் எஃப்எம் முஸ்லிம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பிரதி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொத்மல் எஃப்எம்மில் ஒளிபரப்பாகும் தம்பி தங்கைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சுவனப்பூக்கள். மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை தம்பி தங்கைகள் சுவனப்பூக்கள் நிகழ்ச்சியோடு இணைந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0812 404 378 0812 404 378. சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சுவனப்பூக்கள். சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சுவனப்பூக்கள் நிகழ்ச்சியோடு நேர்கள் இப்பொழுது முதல் இணையலாம். தம்பி தங்கியர்கள் எமது கலையக தொலைபேசி இலக்கமான 0812 404378 என்கின்ற எமது கலையக தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைப்பினை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் இணையலாம். சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சுவனப்பூக்கள். ஆம் நேயர்களே, இன்றைய சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சுவனப்பூக்கள் நிகழ்ச்சியில் உடனுவர வட்டதெனியைச் சேர்ந்த பேராதெனிய கண்ணொருவர் ரணபிம ரோயல் கல்லூரியின் தரம் 9 கற்கும் மாணவன் MIM இனாஸ் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். அன்பான கொத்மலை எஃப்எம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மீண்டும் ஒரு சுவனப்பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்ததையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எமது வாழ்வின் ஒவ்வொரு நிலைமைகளும் நமக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அதே போலவே இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள இயற்கை சீரழிவுகளும் அதன் பின்னரான மீண்டெழும் முயற்சிகளும் நமக்கும் நமது குழந்தைகளுக்கும் சொல்லும் ஒரு செய்திதான் தடைகளை கண்டு தயங்காதே, தளராமல் முன்னேறு என்பதாகும். இன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கலாம், வகுப்பறையில் அமைதியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் தேடல் தாகமும் கற்கும் ஆர்வமும் ஒருபோதும் ஓய்வெடுக்கக்கூடாது. இந்த இக்கட்டான நேரத்திலும் எத்தனையோ தன்னார்வலர்களும் இராணுவத்தினரும் பொதுமக்களும் ஒருவருக்கொருவர் இனம் மதம் கடந்து கைகோர்த்து நிற்பதை பார்க்கும்போது நம் தேசத்தின் உண்மையான பலம் ஒற்றுமைதான் என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அன்பு மாணவர்களே, பரீட்சைகள் தள்ளி போவதையோ அல்லது ரத்து செய்யப்படுவதையோ எண்ணி மனசோர்வு அடையாதீர்கள். இது உங்களை இன்னும் ஆழமாக தயார்படுத்திக் கொள்ள கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம். பாட புத்தகங்களை தாண்டி உலகை வாசியுங்கள், இயற்கையை நேசியுங்கள். உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு செடியை நடுவதோ அல்லது மழையினால் பாதிக்கப்பட்ட உங்கள் நண்பனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்வதோ கூட ஒரு பெரிய கல்விதான். அதேவேளை மழைக்கு பிந்தைய சுகாதார கேடுகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. கைகளை கழுவுதல், சுத்தமான உணவை உட்கொள்ளுதல், கொதித்தாரிய நீரை பருகுதல் போன்ற சிறிய பழக்க வழக்கங்கள் உங்களை நோய்களில் இருந்து காக்கும்.
நாம் வாழும் இந்த அழகிய இலங்கை தீவு பல சவால்களை கடந்து வந்திருக்கிறது. சுனாமி முதல் பொருளாதார நெருக்கடி வரை எதனாலும் நம்முடைய மன உறுதியை உடைக்க முடியவில்லை. அந்த உறுதியின் அடையாளங்களாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். நாளை நீங்கள் ஒரு மருத்துவராகவோ பொறியியலாளராகவோ அல்லது ஒரு சிறந்த விவசாயியாகவோ மாறும்போது இந்த இக்கட்டான காலங்களில் நீங்கள் கற்ற சகிப்புத்தன்மை தான் உங்களை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். இருள் எவ்வளவு அடர்ந்தாலும் ஒரு சிறிய மெழுகுவர்த்தியால் அதை விரட்ட முடியும். அந்த ஒளியாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். பாதுகாப்பாக இருங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களிடம் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு சோனப்பூக்கள் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் இனாஸ் இன்ஷாஃப். நன்மைகள் பெருகட்டும், நம் தேசம் செழிக்கட்டும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشرقت نفسي بنور من فؤادي சிறுவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சுவனப்பூக்கள். தம்பி தங்கையர்கள் எமது கலையக தொலைபேசி இலக்கமான 0814040437 என்கின்ற எமது தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைப்பினை ஏற்படுத்துவதன் மூலம் நிகழ்ச்சியில் இணையலாம்.